பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்வாரிங் அண்ட் செரிமனியோட வேர் இஸ் த தாடி அப்படிங்கிறார். அவர் தாடி வயசுன்றவர்னா நம்ம சிபிஆர் அவரை தான் யூனியன் மினிஸ்டராக அவர் சொல்லியிருக்கார். அவங்க அவங்களுடைய செக்ரட்டரியேட்ல புரிஞ்சிருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு. அதனால அவரை போட்டாங்க. இவருக்கு அப்ப கிடைக்கல. அது ஒரு அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. இப்ப என்னடான்னா கவர்னராக ஆகிவிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இப்ப வைஸ் பிரசிடென்ட்ங்கிற மிகப்பெரிய பொசிஷனுக்கும் வரப்போகின்றார் அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செய்ய போறார்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு யாரு என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப நான் சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் காங்கிரஸ்காரர் இருந்தவர். அவர் அப்படியே இருந்துட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு திரு காமராஜ் அவர்கள்ட்ட இந்த கே பிளான்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் ரிசைன் பண்ணாதீங்க நீங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய கெடுதல் தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உலாவி கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை கேட்காம காமராஜர் ரிசைன் பண்ணினார். அதனுடைய பலனை காங்கிரஸ் அனுபவித்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வர முடியாமையே போயிடுது. ஆகவே அது ஒண்ணுதான் அவர் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தோன்றது. ஆர்வி அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு நிறைய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கார். தமிழ்நாடு தொழில் வளம் பெருகுவதற்கு அவர் காரணமா இருந்தார். பட் அதை தவிர அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா சாதித்து விட்டார்? அவர் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரி.